என்னடா ஒரு ஆளும் மாட்ட மாட்டாங்க. எதனா கலெக்ஷன் அடியலன்னு பார்த்தா முடியாது போலுக்குது. இந்த ரோட்டை பார்த்தாலே யாரும் வர மாட்டானுங்க. அதுக்கு ரோட்டை கொடாய முடியும், என்ன பண்றது? அப்படிதான் இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு கையா காலை ஊந்து கூட்டின்னு வரேன். இந்த பார்த்த உடனே ஐயா சாமி வானா விடுன்னு போயிடுறானுங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான். என்ன பண்றது? அவ்வளோ ஹைட்ல தூக்கின்னு போய் கட்டி வச்சுக்கிறானுங்களே. பேசாம வேற எதுனா காட்டேஜ் பூச்சிக்கலாம், இது வேலைக்கு ஆகாது. வாய கை விடா. 10 பைசா அட்வான்ஸ் இல்லாம இதில் தான் நம்மள சேர்த்துக்கிறாங்க. வேற எங்க போறது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அங்க பாரு பல்லடுக்கு மட்டும் ஆளு. வாங்க சார், ரைட்டா போய் ரெப்டா தகா சூப்பரா இருக்கும். எப்படா இவனுக்கு மட்டும் ஆள் மாட்டுது? டேய் பல்லா, நாடா எனக்கு வேலை இது, அப்புறமா பேசுறேன். பல்ல நில்றா. போன வாரம் ஒருத்தனை கூட்டின்னு போய் தள்ளி விட்டி, அதுமே தள்ளி கிள்ளி விட்டுரு பாரு அவங்கள. தள்ளி விட்டானா? இல்லப்பா நான் தள்ளி விடலப்பா. தெரியாம வண்டிக்கிறீங்க போலுக்குது. அவன் நைட்ல எல்லாம் தூங்கும் போது பஸ்ல கை விடுவான். டேய் நாடா இதெல்லாம் சொல்லி நிக்கிறீங்க? ஏம்பா என்ன அதெல்லாம்? அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, போறான் புச்சுவாங்க. நாங்க சொல்றத நம்பலையா? சரி போங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன மாமா, வாகமனுக்கு சுத்தி பார்க்க வந்தாக்கா இவனை நம்பி போனாக்கா வாரின் போயிட போறது. நோ அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுண்ணா, நான் பாத்துக்கணும்ண்ணா. உன்னை பத்தி தான் தப்பு தப்பா பேசுறாங்களாயா? அவனை நம்பி போனா பள்ளம் தானே, எங்களை நம்பி வந்தா சொர்க்கம் தானே. பெரியப்பா இவன் வேணாம் பெரியப்பா, நம்ம அங்கேயே போயிடுவான். சரிடா, பஸ் ஸ்டாப்ல கெஞ்சி கூத்தாடி நைட்னு வந்தா அவங்க கடை போறேன்றீங்க. டேய் உன் கூட வந்து எவன்டா பள்ளத்துல உள்ள சொல்ற? போடா. அப்படியே உய மாட்டீங்கப்பா. அவங்க பாரு எவ்வளவு மேடா இருக்குது, அங்கே போக போறீங்க. என்ன பெரியப்பா அவ்வளவு மேடா ஆகுது? மேடா பார்த்து கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் நல்லா ஜம்முன்னு இருக்க முடியும். ஏய் ஏன்னா இப்படி பண்றீங்க? கஷ்டப்பட்டு உங்களை எப்படி கூட்டின்னு வந்த தெரியுமா? நேத்துக்க பழத்தில் தள்ளி விட்டுக்கா. இந்த பாரு எங்க ரூமு போற வழியில பாரு, வாழைப்பழம் பப்பிளி பழம் எல்லா பழமும் இருக்குது. மாமா மாமா இருமாமா, எல்லா பழமும் இருக்குதா? அடுத்து சொல்லலாம்டா. சரிப்பா, எங்க மாமாவே சொல்லிட்டாரு, நீ அடுத்தால பாரு. பாரு பல்ல ஐதுனே போறான். போட்டோ விடு. வாங்கண்ணா வாங்க. அதுதான் பில்டிங் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நல்லாதான் இருக்குது, ஆனா ரொம்ப ஹைட்டா ஏற மாதிரி இருக்குதாப்பா. நோ, ஹைட்டை பார்த்து பயப்படாதாண்ணா, சொர்க்கம் மாதிரி இருக்குண்ணா ரூம்லாம். பழம் பப்பளிப்பா வாழைப்பழம் அறுத்து சாப்பிடலாம்லப்பா. உன் வீட்டு தான் அறுத்து சாப்பிடலாம்ப்பா. வேற ஒருத்தர் வீடு அது. நீ சொன்ன போற வயல் இருக்குதுன்ட்டு. போற வயல இருக்குது, நானா இல்ல நான் சொன்னேன். அப்ப பூரா இருக்குது, ஆனா அதெல்லாம் அறக்க முடியாது. அதெல்லாம் விடு. எங்க ரூமுக்கு எவ்வளோங்க வாடகை? ஏசியா இருக்கு, நான் ஏசியா இருக்கு, பிளாட்ஃபார்மும் இருக்குது. எது வேணும்? குளூர்ல ஏசி எதுக்குங்க? நான் ஏசி. அது பிளாட்ஃபார்ம் நீங்களா? அது என்னங்க? அது ரொம்ப சீப்பு. இங்க பாருங்க, ஏசி ரூம்ல போனீங்கன்னா 3000, நான் ஏசில போனீங்கன்னா 2000. பிளாட்ஃபார்ம்னு ஒன்று சொன்ன பாருங்க, அதுல வெறும் 500 ரூபாய் தான். ஆமா பெரியப்பா, அந்த பல்ல அண்ணா 3000 2500 இங்க நம்ம தங்கறதுக்கு தான் வந்திருக்கோம், அதனால பிளாட்ஃபார்மே எடுத்துப்போம். சரியா? சரி, நான் பிளாட்ஃபார்மே போதுமா? அது போதும்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி சுத்தி பார்க்க கிளம்பிடுவோம். எதுக்கு ஏசி ரூம் நான் ஏசி ரூம்லாம்? சரி நான் கடைக்கன்னு 500 ரூபா கொடுத்து புக் பண்ணுங்க, நாங்க அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். இந்தாங்க 500 ரூபா. பேர் என்னன்னா? இவர் எங்க மாமாப்பா. இவர் பேர் பாத்தீங்கன்னா தாசு. இவர் எங்க பெரியப்பா. இவர் பேர் பாத்தீங்கன்னா கொசு பாண்டி. அதுனா கொசு பாண்டி. ஒரு கொசு விட மாட்டாருங்க எங்க வீட்டாண்ட. எந்த கொசு பார்த்தாலும் அப்படியே பூச்சி வாயில போட்டுப்பாரு. இதான் எங்க பெரியப்பாவோட ஸ்பெஷல். பரவாயில்லையே, அப்ப நிறைய கொசு பிடிக்கிறதுக்கு உங்க பெரியப்பாவை கூட்டின்னு போவாங்க போலுக்குதே. இந்த காசு எப்படி வந்ததுன்னு நினைச்சீங்க? எங்க பெரியப்பா கொசு பூச்சி சம்பாதிச்சுதான். சூப்பருங்க. சரி, உங்க மாமா என்ன பண்றாரு? எங்க மாமா பாத்தீங்கன்னா மோளம் அடிக்கிற வேலை. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தலையில தட்டியே சம்பாரிச்சிருவாரு. அதான் தேய்மானம் அதிகமாகுதா? சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ரூமை காமிச்சிங்கன்னா நாங்க தங்கிடுவோம். இதுல போய் நாங்க இருக்கு, இதை பாருங்க, இது ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் தான். இது ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் தான். எங்க வேணாலும் நீங்க தங்கிக்கீங்க. யாராவது பேரு கேட்டா எங்க பேரை சொல்லுங்க. என்னத்த பேர் சொல்றது? ராம் கோகுல், இதுதான் பேரு. யோ அத சொல்லையா, ரோட்ல தங்கிக்கன்ற. நீ குத்த 500 ரூபாய்க்கு ஒண்ணுன்னா தாஜ்மஹால்ல தங்க சொல்லுவாங்க. அட போயா. வாங்க, ரூம்லாம் பாஸ் இருக்கனா? என்ன பண்ணீங்க? பள்ளம் கூடவே போயிருக்கலாம் போகுது. இவனுக்கு பெரிய சீட்டிங் போல. பாரு, தேவையில்லாம பேசினுக்கிற. உனக்கு தான் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சுல, கம்முன்னு இரு. நான் பல்லா. நாடா உங்களுக்கு மரியாதை போங்கடா. நாடா ரோடு சரியில்லைன்னு ரோட்ல கூட்டின்னு போறியா? அவன் யார் சொல்றான்? அது ஒண்ணு இல்ல, வாங்க நீங்க. என்ன ஒண்ணு இல்ல, வாங்க நீங்க. ஏய் நீ எதுக்கு சிரிச்சு நிக்கிற? ஏமா இவனுக்கு பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்க போங்கம்மா. என்ன எனக்கு குழப்பமா இருக்குது. நீங்க யாரு?
நாங்களும் உங்களை மாதிரி வந்து இவனுக்கிட்ட மாட்டிக்கணுங்க. ஆடு யார் நம்புது? கசாப்பு கடைக்காரன் தானே. சரி போங்க. அவங்க தகவலாம் பேசுவாங்க, வாங்க போலாம். ஏய் என்ன கையை பிடிச்சி வலிக்கிறா? இப்ப கையை பிடிச்சி வலிக்கிறானா அப்புறம் உங்க பேக்ல இருக்கிறதெல்லாம் திருடின்னு போயிடுவான். உங்களை கடைசியில ஓட்டானே ஆக்கி விட்டுருவான். டேய் ஏன்டா இப்படி புழுவுறீங்க? நல்லா ஏமாத்துறீங்க. ஏம்மா நீங்க போங்கம்மா. பாருங்க இவனுங்களாம் அவன் தான், பார்த்து உஷாரா இருந்துங்க. ஏய் ஃப்ராடு, என்னடா இது? அதுல சும்மா சொல்றீங்க மேடம், வாங்க போலாம். நான் வரமாட்டேன் பிரதர். நாங்க புதுசு பிரதர், ஒரு நல்ல ரூமா பார்த்து சொல்லுங்க பிரதர். சொல்லலாம், அவன் கூட்டின்னு வந்துட்டானே, நானா பண்றது? இவெல்லாம் ஒரு ஆளா? 8 ரூபா போடா. ஏய் கையை பிடிச்சா அவ்வளவுதான், போடா. இந்த பாருமா, இவனுங்களை நம்பாதம்மா. ஏய் ஃப்ராடுங்களா, பாவம் அவங்களே சுத்தி பார்க்க வந்துடுறாங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நாங்க ஃப்ராடுங்களா? எதை வச்சுப்பா நாங்க ஃப்ராடுங்கன்ற? பாருங்க இந்த ஆளுக்குறானே, இந்த ஆளு பேர் தாசி. இவன் மேல இருக்குது 3 கர்ப்பளிப்பு கேஸ். ஐயோ இந்த பக்கங்கிறான் பாருங்க, அவன் பேரு கொசு பாண்டி. கொசு பாண்டியா? ஆமா, இவன் பண்ணாத திருட்டு இல்ல, இவன் பண்ணாத போக்கிரித்தானே இல்ல. அப்பா சாமிங்களா, கேட்கும் போது தலையெல்லாம் சுத்துது. டேய் உன் கேஸை விட என் கேஸ் தான் ஒஸ்தி. 3 கல்பை கேஸ். ஏய் என்னடா விட்டீங்க? என்ன எதனா சொல்லுங்கடா. இதுக்கு மேல சொன்னா தாங்க மாட்டேன், கம்முன்னு போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. வாயா, கொடுத்த காசு பிளாட்பாரத்துல இப்ப படுத்துக்கலாம். சரி நீங்க சொல்லுங்க, ஏசி ரூம் வேணுமா இல்ல சாதா ரூம் வேணுமா இல்ல பிளாட்பாரம் வேணுமா? ஏசி ரூம், சாதா ரூம், பிளாட்பாரமா? பிளாட்பாரம்னா நான் ஒன்றும் புரியலையே. பிளாட்பார்ம்னா இதாம்மா. வாங்க, அவனுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டீங்க, வந்து படுத்துங்க. நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? நாங்க இப்படி சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு போறோம். வாயா போலாம். என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போயா. என்னடா வந்தது போயிடுச்சு. எல்லாம் அவனுங்களால தான். சரி விடு, பணம் யாருன்னா கூட்டின்னு வருவான், பாத்துக்கலாம். என்னடா ஏமாளிங்க வேற யாருன்னா வருவான்னு பார்த்துன்னு இருக்கிறீங்களா? பாருங்க நல்லா பாருங்கடா. நாங்க பாத்துக்கிறோம். டேய் காலையில தான் நாங்க ஒண்ணு கூட்டா. ஆமா, வாசனை எதனா வருதா? லைட்டா இங்க ஹெவியா வருதுடா. இன்னும் கொஞ்சம் தள்ளி படுங்க, இன்னும் ஹெவியா வரும். இவன் தான் ஒண்ணு கூட்டுக்கிறான். டேய் படுடா. சரி வா, அந்த பக்கம் எவனாவது வரானான்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா வாகமான்ல இருக்கோம். வாகமான் தானே? வாகமான்ல இருக்கோம். 2 நாள், ஆமாம் 2 நாள் கிட்ட இங்கே தான் இருக்கோம். நல்ல ஒரு அருமையான கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. இப்போ வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். டிஃபன்னாக்கா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமாம், என்ன பண்ணுறது, அது என்ன ரைஸ் இது பேர்? புலாவ். புலாவ் போண்டா கத்திரிக்காய் தொக்கு சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட அப்படியா? அமிர்தம் மாதிரி இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா? பச்சை மிளகாவா? ஏங்க பச்சை மிளகா சாப்பிடு பார்க்கலாம். ஆயிப்போச்சா? அவர் தட்டுல இருக்குது பாரு, சாப்பிடு. அது கத்திரிக்காய், இது பச்சை மிளகா. எல்லாமே பச்சை மிளகா. அது சாப்பிடு. பச்சை மிளகா, சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகே. என்னப்பா என்ன எப்படி இருக்குது? 2 நாள் வேற வந்து இங்கே தங்கிட்டோம். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, குளிரும் அதிகமாக இருக்குதா? டான்ஸ்லாம் பயங்கரமாக பாடி இருக்க, அது பாட்டுக்குன்னு வியூஸாக போயின்னு கிடக்குது. என்னப்பா நீ என்னப்பா? சரி, ஓகே ஓகே ஓகே, பாய் 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 பாய். ஓகே, நாங்களே சமைச்சிட்டோங்க. ஏன்னா 30 பேருக்கு மேலே வந்திருக்கோம். அதனால் அப்படியே சமைச்சிட்டோம். சமைக்கிறதுக்கான இடம் இருந்தது, சமைச்சிட்டோம். ஓகே, பாய் 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 பாய்.